பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சிறப்பாக இந்த நாளினுடைய அத்தனை செயற்பாடுகளையும் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே வழி நடத்த வேண்டும் என்றும் அவருடைய வல்லமை எங்களோடு கடந்து வர வேண்டும் என்றும் இந்த பள்ளியூடாக நாங்கள் சபிப்போம். என்னென்ன கருத்துக்களுக்காக சிறப்பான விதத்திலே இந்த காரியங்களை நாங்கள் சபிப்பதற்கு ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த கருத்துக்களையும் ஆண்டவர் தாமே நிறைவேற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சபிப்போம். குறிப்பாக இந்தியாவிலும் எங்களுடைய நாட்டிலும் தொடர்ந்து பயங்கரமாக இருக்கின்ற இந்த நோயினுடைய தாக்கம் இல்லாமல் ஒழிக்கப்படவும் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை எல்லா மக்களோடும் இருக்க வேண்டும் என்றும் இந்த சிறப்பான பணியில நாங்கள் மனமொத்து சபிப்போம். சகோதரங்களே, இந்த தெய்வீகமான திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். செபிப்போமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவிழமானீர். அழியா தண்ணீர் தகுதியுடையவர்களை நிறைவேற்றிக் கொண்டு நான் உமது உதவியால் உமது ஆட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மாசிடோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் தெருவை லிஸ்திரா ஆகிய நகரங்களுக்கு வந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருடைய சிறுவர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகரால் சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைப்பிடிக்குமாறு கூறினர். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவாக்கிய அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளுக்கு கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தானியாவுக்கு செல்ல முயன்ற போது இயேசுவின் ஆவியானவர் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் அங்கு வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார்.
இக்காட்சியை பவுல் கண்டதும் நாங்கள் மாசிடோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என்று எண்ணி அங்கு செல்ல வழி தேடினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. மதுரை பாடல் கலவையாக அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரின் மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகில் சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமாத்மாவோடும் இருப்பாராக. புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஜோவான் நற்செய்தி அதிகாரம் 15 வாக்கியங்கள் 18 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகில் சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் எனக்கு சொந்தமானவர்கள் என்ற முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பேரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலிருந்து முதல் வாசகத்திலே ஒரு முக்கியமான நபரை நாங்கள் சந்திக்கின்றோம். தீமோத்தேயுவுக்கு சொல்லப்படுகிறவர். அவர் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டவர். நம்பிக்கைக்குரிய ஒரு நிறைவான பணியாளராக அவர் இருக்கிறார். பவுலோடு சேர்ந்து இந்த நற்செய்தி பணியிலே மிகவும் முக்கியமானவராக அவர் இருக்கின்றார். முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பல இடங்களுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். ஆனாலும் சில இடங்களுக்கு அவர்கள் செல்வதற்கு ஆவியானவர் அவர்களை தடுத்துக் கொள்கிறார். எப்போதுமே அன்புமிக்க சகோதரர்களே, இயேசுவினுடைய ஆவி இந்த திருத்தூதர்களோடு மற்ற சீடர்களோடு நிறைவான விதத்திலே இருப்பதை நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அவதானிக்கலாம். ஆவியினுடைய வல்லமை தொடர்ச்சியாக இந்த சீடர்களோடு பயணித்திருக்கிறார். அதாவது இயேசுவினுடைய நற்செய்திக்காக சாட்சியம் கொடுக்க விரும்புகின்ற ஒவ்வொரு பிள்ளையோடும் ஆண்டவரின் ஆவியின் வல்லமை நிறைவான விதத்திலே இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நற்செய்தியை பார்க்கின்ற போது ஆண்டவர் 2 விடயங்களை சொல்வார். ஒன்று, கடவுளை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள். அதாவது நேரான பிள்ளைகள், மறையான பிள்ளைகள். நன்மையும் தீமையும் அனுபவிக்க சோதனை எப்போதுமே அது உலகத்திலே இருக்கிறது. ஆனால் அந்த நன்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது பல நேரங்களில் துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், மனச்சோர்வுகள் வரும். ஆனால் தீமையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் உலகு என்று சொல்வது இந்த தீமை
பல நேரங்களிலே அன்புமிக்க சகோதரர்கள் எத்தனை துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய உடனிருப்பு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை சார்ந்த பிள்ளைகளாக நாங்கள் இல்லாமல் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவர் எங்களை அன்பு செய்கிறார். அந்த அன்பை ஆண்டவர் எங்களுக்கு எப்போதுமே தந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் எங்களை நண்பர்கள் என்று அழைக்கின்றார். பணியாளர் என்று சொல்லவில்லை, நண்பர்கள் என்று சொல்லுவார். ஆகவே அவருடைய அன்பும் அவருடைய நட்பும் எங்களோடு இருக்கின்றது. மூன்றாவது, ஆண்டவர்களை தேர்ந்து கொள்ளுகின்றார். அவர் உரிமையோடு எங்களை அழைத்துக் கொள்கின்றார். அப்ப ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய நட்பும் அது உரிமையோடு அவர் அழைக்கின்ற அந்த உன்னதமான அழைப்பும் எங்களோடு நிறைவாக்கப்படுகின்றது. எனவே இன்றைய நாளில் நாங்கள் சிறப்பான விதத்திலே சிந்திப்போம். இந்த உலகத்தை சார்ந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்காமல் ஆண்டவர் இயேசுவுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக, மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரோடு இருப்பதற்கு விரும்புவோம். அவருடைய நற்செய்தியின் சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே போவோம். நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே நற்செய்தியின் சாட்சிகளாக இருக்கின்ற போது பல நேரங்களில் பல துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கின்ற அந்த மனத்திடனோடு நாங்கள் பயணிப்போம். அன்புமிக்க சகோதரர்களே, மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று என்ன நடக்குமோ என்கின்ற அந்த இயக்க பெருமூச்சுகளோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறந்து கொண்டிருக்கிறார்கள் பலர். அப்படியான துப்பாக்கியமான நிலையிலே ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிப்போம். மற்றது அன்புமிக்க சகோதரர்களே, மற்றவர்களுக்காக நாங்கள் செபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் குடும்பமாக கூடியிருந்து செபிப்போம். ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டும் என்று வந்தாலும், காரணம் ஆண்டவர் எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவர், எங்களை நட்போடு வழிநடத்துகின்ற ஆண்டவர், அவர் உரிமையோடு பாசத்தோடு எங்களோடு இருக்கின்ற ஆண்டவர், அவர்தான் எங்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவர். இந்த வேளையில் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொடுத்து வந்தாலும், குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை மனதிலே சுமந்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக வந்தாடுவோம். இன்னும் சில விதமாக இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சபிப்போம். மேலும் ஆண்டவருடைய உடலிருப்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு நிறைவான விதத்தில் இருக்க வேண்டும் என்றும், இயேசு எங்களோடு இருக்க வேண்டும் என்றும், இந்த நோய் விரட்டி அளிக்கப்பட வேண்டும் என்றும், நோயினுடைய தாக்கத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும் என்றும் சிறப்பான விதத்தில் நாங்களும் சபிப்போம். இரக்கத்தூற்றாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய் தரணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்தும் நிறைவான வாழ்த்த பெறுவதாக இருந்து வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் நன்கு உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்தப்படுவார். கிறிஸ்து மனதில் பங்குள்ள திருவிழா தலைவர் ஆண்டவரே, அனைத்தும் நிறைவான வாழ்த்து பெறுவதாக இருந்து வல்லமுறையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனதுழைப்பின் பயணமான இந்த ரசத்தை மக்களுக்கு கொடுக்கின்றோம். இது ஆன்மீக வானமாக முறைவன் என்றும் வாழ்த்து பெறுவதாக மனமுறை கொண்டு எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் திருமணக்கு கொடுக்கும் தலைவருக்கு வந்ததாக கல்வியிலும் தூய்மை சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது
பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்து வைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து கல்யாண இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக தொடர்ந்து தம்மை கையளித்து ஒரு திருமணிடையால் கலந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். கலியானவரின் மேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழுகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்தர் அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து இறங்கிய பெண்கிண்ணத்தை மரத்தில் இருந்து உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்காருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு அன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உலகின் மீட்பரை எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு கர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் உடைய தகுதியற்ற எங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூயாவியார் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் நன்றாடுகிறோம். ஆண்டவரை மருந்தும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருவிழாகிய அனைவரோடும் அது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் பிறந்தவர்களை வரையில் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பான பாதுகாவலராக புனித யோசபாஸ் முனிந்திரன், மேலும் வந்தவராகிய புனித அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியார் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவரே, சொல்லுவதை கொள்ளும் அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் நிறைவான விதத்தில் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர்
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையாளர்களும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளும் அன்றாடுவோம். மது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களை இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரம்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு நீதித்திற்கும் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு நலமளிக்கும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றோம். இந்த திருச்சுமறையின் விருந்துக்கு அழைத்த பெற்றோர் பெற்றோர், ஆண்டவரே, நேர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்று, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி எனது ஆன்மா கிறிஸ்து காத்து. தந்தையே, அவர்களுக்காக வேண்டுகிறேன். அவர்களும் நம்மிலே ஒன்றாக இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, ஒரு பரிவிலக்கத்தால் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளும் வேண்டுகிறோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால்
பாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே நாங்கள் இந்த பயங்கரமான நோயிலிருந்து குறிப்பாக இந்தியாவும் எங்களுடைய நாடும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் சிறப்பாக சபிப்போம். குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய மறை மாவட்டத்திலே ஒவ்வொரு ஆலயத்திலேயும் இன்று மாலை 5:30 மணிக்கு நற்கருணை ஆண்டவர் இடம்பெற்றம் செய்யப்படுவார். ஒரு மணித்தியாலும் நாங்கள் இந்த சிறப்பான வழிபாட்டிலே ஆண்டவர் இயேசுவோடு அவருடைய நற்கருணை பிரசன்னத்தோடு இருந்து செபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எல்லா மக்களும் நாங்கள் இன்று மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் ஆண்டவர் இயேசுவோடு இருந்து அவரிடத்தில் நிறைவான விதத்திலே செபிப்பதற்கு எங்களுடைய மறைமாவட்டம் உங்களை சிறப்பாக அழைத்திருக்கின்றது. எனவே இன்று மாலை எங்களுடைய ஆலயத்திலையும் 5:30 மணிக்கு நாங்கள் நற்கருணை ஆண்டவரை இடம்பெற்றம் செய்வோம். ஒரு மணித்தியால் நாங்கள் ஆண்டவருடைய இந்த அன்பு பிரசன்னத்திலே இருப்போம். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்து கூடுதலான அளவுக்கு முடிந்த அளவுக்கு நாங்கள் குடும்பமாக இருந்து அந்த நேரத்திலே நாங்கள் செபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவிலும் எங்களுடைய நாட்டிலும் மிகவும் பயங்கரமாக வேகமாக பரவிக் கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான நோய் நீக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் இன்றைய நாளிலே விசேட விதமாக எல்லா மக்களோடு சேர்ந்து செபிப்போம். வந்தோ Lord.